டிஎன்பிஎஸ்சி 360 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நிறைய பசங்க வந்து சார் கொஞ்சம் யூனிட் 10 வந்து கொஞ்சம் போடுங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஆரம்பிக்க போகிறேன். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, சோஷியல் சயின்ஸில் வந்து 8வது ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் வந்து நம்மளோட தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து ஆட் ஆகிருக்குது. ஸோ அதை பற்றிலாம் அவங்களுக்கு யூனிட் 8 எல்லாமே ஃபுல்லாக அது கவர் ஆகுது. அதை பற்றி நான் உங்களுக்கு தினமும் வந்து புக்கில் இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஒவ்வொரு லெசனாக நான் கவர் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் வந்து கவனிச்சுட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசு சேனலில் வந்தவங்க வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி நான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகே, ரொம்ப கண்டிப்பாக யூஸ் இருக்கும். ஓகே, நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த புக்கில் தான் எடுத்துருக்கிறேன் நான். மேக்ஸிமம் இந்த வீக்குள்ளே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ சோஷியல் சயின்ஸு ஸ்டாண்டர்ட் 8. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ் டு தமிழ்நாடு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடுங்கிறது உங்களுக்கு தெரியும், மெட்ராஸுங்கிறது ஒரு ப்ரொவின்ஸஸாக இருந்துச்சு. அதில் வந்து ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கேரளம் எல்லாமே சேர்ந்தா இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த காலத்தில் எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாடுங்கிறது என்னன்னா, ஃபஸ்ட் நான் ரெசிடேட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நான் படிச்சிடறேன். அதுக்கப்புறம் இருக்கிற மீனிங் நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ்நாடுங்கிறது ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் ஆல்சோ லேண்ட் ஆஃப் கிரேட் கல்ச்சர். இட் வாஸ் ரூல்டு பை மோஸ்ட் ஃபேமஸ் கிங் டியூரிங் த சங்கம் ஏஜ். ஸோ சங்கம் ஏஜில் their contribution to Tamil Nadu culture and civilization are very significant. The ancient Tamils had trade link between the Greeks and Romans. Moreover, the vernacular Venetian traveler Marco during the reign of two Pandyan Empire visited Tamil Nadu. He gave a good account about the commercial goods like spices, cotton, silks, etc. They encouraged the other Europeans to have trade relationship with Tamil Nadu. In 1453, the Turks are captured கான்ஸ்டன்டினோபிள் அண்ட் க்ளோஸ் த மெடிட்டரேனியன் சீ ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் சொல்ல கிடையாதுங்க. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து விசிட் பண்ணுறாரு. யார் அப்படின்னா, வெனிஷியன் ட்ராவலர் ஒருத்தர் மார்க்கோ போலோ தான் ஃபஸ்ட்டு வராரு. ஸோ வெனிஷியன் ட்ராவலர் மார்க்கோ போலோ வராரு. எப்போன்னு கேட்டிங்கனாக்கா, பாண்டியன் எம்பர் அப்போ வந்து மார்க்கோ போலோ வராரு. ஸோ வந்து பார்க்குறாரு. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய ஸ்பைசஸ், காட்டன், சில்க்ஸ் எல்லாம் இந்தியா அவைலபிள் இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம நாட்டில் வந்து கொடுக்கலாம், மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வேறு விஷயம் கேட்டிங்கன்னா, 1453 வந்து டர்க்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, கான்ஸ்டன்டினோபிளை வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ டர்க்ஸ் வந்து கான்ஸ்டன்டினோபிளை கேப்சர் பண்ணிடுறதுனால அந்த மெடிட்டரேனியன் சீ ரூட் வந்து க்ளோஸ் ஆயிடுது. அந்த சீ ரூட் வந்து கடல் வழிச்சாலைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து கான்ஸ்டன்டினோபிள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து டர்க்ஸ் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க 1453. அதனால் அவங்க போகிறதுக்கான வழி இருக்காது. அதனால் ஒரு புது வழி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க. என்னென்னு கேட்டினாங்க, 15 and 16 சென்ச்சுரிஸில் வந்து டிஸ்கவர் பண்ணுவாங்க. இப்போது டிஸ்கவர் பண்ணுறாங்க, 1516 வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, ஸோ யூரோப்பியனுக்கு என்ன பண்ணாக்கா, நான் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ட்ரேட் பண்ணி ஆகணும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ட்ரேட் பண்ணி ஆகணும். எந்த கண்ட்ரிஸோட ட்ரேட் பண்ணணுன்னு கேட்டால் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னு சொல்லுங்கள். பர்டிகுலராக எதுன்னு கேட்டிங்கனாக்கா, இந்தியா, அப்புறம் வந்து இந்தியா தான். ஓகேங்களா? இந்தியா தான் மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இது வந்து இந்த புதுசாக ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு மத்தியவரமாக இருந்தது யார் கேட்டிங்கன்னா, போர்ச்சுகலும் ஸ்பெயின் தான். அவங்க வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த நேவிகேட்டட் அண்டர்டேக் சேவாயஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஆளுங்க இருக்காங்க, எங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு போய் இந்த புதுசு ஒரு வழியை கண்டுபிடிங்க. ஏன்னா அங்கே கான்ஸ்டன்டினோபிள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து டர்க்ஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்கல்ல 1453. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கம்மிங் டு போர்ச்சுகீஸ். நம்ம போர்ச்சுகீஸில் வரலாம். ஸோ போர்ச்சுகீஸுங்கிறது என்னென்னாக்கா, ஸோ அவங்க தான் வந்து போர்ச்சுகீஸ் ஆர் ஃபஸ்ட் அமாங் த யூரோப்பியன்ஸ் டு டிஸ்கவர் சீ ரூட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து சீ ரூட் யார் போட்டாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, போர்ச்சுகீஸ் தான். பிரிட்டிஷ்காரங்க இல்லை, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பிரிட்டிஷ்னு போடுவீங்க, பிரிட்டிஷ் போடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா, அந்த கிங் ஆஃப் போர்ச்சுகல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஹென்ரி த நேவிகேட்டர். ஸோ ஹென்ரி அப்படின்னு சொல்கிறாங்களா, ஹென்ரி த நேவிகேட்டர் என்கரேஜ் த sailors டு அண்டர்டேக் த sea voyages. நீங்கள் வந்து பைரட்ஸ் ஆஃப் த கெரிபியன் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சைலர்ஸ் என்ன, சைலர்ஸ்னால் என்ன, கேப்டன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது நல்லா சூப்பராக புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி படம்லாம் நல்லா பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லெசன் நல்லா என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யூரோப்பியர்கள் எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இந்தியா இங்கிலீஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் எப்படிலாம் பிரச்சனை நடந்துச்சு, எப்படி வந்து ஏன் வந்து ஃப்ரெஞ்சால் வந்து நீடிக்க முடியல, பிரிட்டிஷ்காரங்க மாதிரி நம்மளை வந்து ஆட்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா, ராபர்ட் கிளைவோட அச்சீவ்மெண்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து கம்மிங் ஆஃப் யூரோப்பியன் டு தமிழ்நாடுக்கு எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, செயிலர் வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறது ஒரு செயிலர் தான், லீடர் கிடையாது. லீடருங்கிறது யாருங்க, ஸோ ஹென்ரி தான் வந்து லீடர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, கலிக்கட்டுக்கு வந்து வாஸ்கோ ட காமா வந்து ரீச் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கலிக்கட்டுக்கு தான் வராங்க, கேரளா. ஸோ கலிக்கட்டு தான் வராங்க, வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. 1498 அவர் வந்து ஜோமெரின் ரோலர் அப்படிங்கிறவங்க இப்போ ரொம்ப ஆரவாரமாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஏன்னா வெள்ளைக்காரன் இல்லையா அப்படிங்கிறனால ரொம்ப வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் சீ ரூட் அப்படிங்கிறது வந்து டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் யார் வரான்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரான்சிஸ் டி அல்மெண்ட் வராரு.
ஸோ 1505 to 1509 வரைக்கும் இருக்கார். என்னன்னாக்கா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் த போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் இன் இந்தியா. அதாவது அவர் போர்ச்சுகீஸில் அவங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு கவர்னர் கிடையாது. இந்தியாவில் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, ஒரு இடத்த வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. இப்போ உங்கள் இடத்த நான் கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன், நான் வந்து செட்டில் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ போர்ச்சுகீஸ் வந்து பண்ணுறாங்க, அவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட் இந்தியாவில் செட்டில் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஸோ அவர் என்ன நினச்சார் அப்படின்னாக்கா, போர்ச்சுகீஸை வந்து மாஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் ஆக்கணும் அப்படின்னு நினச்சார். ஸோ மாஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் ஆக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுதான் வந்து என்னன்னாக்கா, திஸ் பாலிசி இஸ் நோன் அஸ் த ப்ளூ வாட்டர் பாலிசி. ஸோ நம்ம வந்து இந்தியன் ஓஷனுக்கு ஒரு மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னு, அதனால தான் ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொன்னார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஆல்ஃபன்சோஸ் டி அல்பர்க்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1509 to 1515 அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து 1505ங்க, 1505 to 1509ங்க. இது வந்து 1509 to 1515ங்க. வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த செகண்ட் கவர்னர். இவர் தான் வந்து என்னது அடுத்த கவர்னர். இவர் தான் வந்து ரியல் ஃபவுண்டேஷன் ஃபார் த போர்ச்சுகீஸ் போர் இன் இந்தியா. க்யூரில் நிற்கிறாரு மூணாவதெல்லாம் பாவம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1510 என்ன பண்ணுவார்னா, கோவா வந்து கேப்சர் பண்ணிடுவார் அந்த ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக மாற்றிக்கு வருது கோவாவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, குரோத் ஆஃப் த போர்ச்சுகீஸ்னால் எப்படி வந்து க்ரோத் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு டைம் போர்ச்சுகீஸ் அப்டெண்ட் த ட்ரேடிங் ரைட்ஸ் ஆஃப் நாகப்பட்டினம் ஃபார் த சேவக் நாயக் ஆஃப் தஞ்சாவூர் அண்ட் போர்ச்சுகீஸ் ஃப்ளீட் அரௌண்ட் 1583 அண்ட் ஆக்குபைட் த போர்ட் டவுன்ஸ் லைக் நாகப்பட்டினம், டுட்டிகரன், சாந்தமன், சென்னை. இதெல்லாம் தேவையில்லைங்க. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, சிம்பிளாங்க உங்களுக்கு 2 ஊர் வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். என்ன ஊருன்னு கேட்டிங்கன்னாக்கா எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா மசூலிப்பட்டினம் ஒன்று, அப்புறம் வந்து சூரத் ஒன்று. ஓகேங்களா? மசூலிப்பட்டினம் ஒன்று, அப்புறம் வந்து சூரத் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செட்டில்மெண்ட் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நாகப்பட்டினம், அப்புறம் சின்சூரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரைப் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? போர்ச்சுகீஸ் ஃப்ளீட் அரௌண்ட் 1583 நாகப்பட்டினம் போர்ட் ஸ்டோன் லேக். ஸோ இதெல்லாம் போர்ட் டவுன் தான். போர்ட் டவுன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, கடலோரத்தில் வந்து ஹார்பர் போர்ட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி போர்ட் டவுன் கிட்டே நாகப்பட்டினம், டுட்டிகரன்லாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இது பண்ணிடுறாங்க. அப்புறம் சாந்தம் இன் சென்னை. சாந்தம் சர்ச்சு கேள்விப்பட்டிருப்பீங்களா? நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி சாந்தம் இன் சென்னை வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட். சாந்தம் அவங்களோட செட்டில்மெண்ட். அப்புறம் மதுரை நாயக் அட்டெம்ப்ட் டு சென்ட் த போர்ச்சுகீஸ் அவே ஃப்ரம் இந்தியா. ஸோ மதுரை நாயக் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ போர்ச்சுகீஸ் நம்ம என்ன பண்ணணும், வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுவார். ஆனால் அது என்ன ஆகும், ஃபெயில் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஏன் வந்து காசஸ் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் த போர்ச்சுகீஸ் போர் இன் இந்தியா, போர்ச்சுகீஸ் ஸ்மால். அதாவது ஏன் வந்து போர்ச்சுகீஸால் வந்து இங்கே நீடிக்க முடியல, ஏன் வந்து அவங்களால ஆட்சி பண்ண முடியலனாக்கா, போர்ச்சுகல் ஒரு சின்ன ஒரு நாடு. ஓகேங்களா? ரொம்ப சின்ன நாடு. அதனால் வந்து இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ச்சுகீஸ் மர்ச்சன்ட் இந்த போர்ச்சுகீஸ் இருக்காங்களா, அவங்களோட ஆளுங்க வந்து ஹானஸ்டி கிடையாதுங்க, உண்மையாக இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுக்காரங்க மாதிரி உண்மையாக இருக்க மாட்டாங்க. அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, டச்சும் இங்கிலீஷ்காரங்களும் வந்து எப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் இந்த டச்சும் இங்கிலீஷும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. போர்ச்சுகீஸும் டச் இங்கிலீஷும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஆஃப் த டச். ஸோ கம்மிங் ஆஃப் த டச் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டச் ட்ரேட் இருக்குது. அந்த டச் ட்ரேடர்ஸ் எல்லாமே எங்கே இருந்தாங்கன்னா ஹோலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோலாண்டுங்கிறது நெதர்லாண்டு தாங்க. ஓகேங்களா? ஸோ ஹோலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கனாக்கா, தேவனப்பட்டினத்தில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டுவாங்க. 1608 ஒரு ஃபேக்ட்ரி கட்டுவாங்க. எங்கே டி ஃபார் டச்சு, ஸோ டி ஃபார் தேவனப்பட்டினம்னா 1608 ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டுவாங்க. டவுன் சச்சஸ் த காரைக்கால், புலிக்கட்டன், நாகப்பட்டினம். ஸோ காரைக்கால், புலிக்கட்டு, நாகப்பட்டினம் அந்த ஈஸ்ட் கோஸ்ட் வேர் கேப்சர்டு பை தேம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, தே ஆல்சோ ஆக்குபைடு சாந்தம் ஃப்ரம் த ஃப்ரெஞ்சு. அப்புறம் தி ஃபோர்ட்டிஃபைட் ஆஃப் த செட்டில்மெண்ட் இன் 1610 நாகப்பட்டினம் வாஸ் மேட் த சீட் ஆஃப் த டச் கவர்மெண்ட். சொன்னால் டச்சில் உட்காந்து யாருங்க, நாகப்பட்டினம் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ கம்மிங் டு டச் அப்படிம்பாங்கன்னா அவங்களாம் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ காசு ஆஃப் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணாங்க, இண்டிஜுவல் trade and entered into intrigue in the courts. Their activities made them unpopular. The Dutch had to yield their portion of the India to the English because of the British naval supremacy. They developed a trading contacts in Indonesia rather than India. அவங்க என்னன்னாக்கா, இந்தோனேஷியா மேலே தான் உங்களுக்கு ரொம்ப கண்ணாக இருந்துச்சுங்க. அதனால் இங்கே அவங்களோட என்ன பண்ண முடியல. அவங்க ட்ரேடிங் பண்ணிட்டுருந்தாங்க. எப்படி ட்ரேடிங் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, இந்தியாவிலேருந்து இந்தோனேஷியாவுக்கு வந்து ஸ்பைசஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, காட்டன் கொடுப்பாங்க, காட்டன்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி இந்தோனேஷியாவிலேருந்து
மற்ற நாடுகளுக்கு யூரோப்புக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஸ்பைசஸ் கொடுப்பாங்க, சாப்பிட்ற உணவுலாம் கொடுப்பாங்க. ஸோ யூரோப்லேருந்து இந்தியாவுக்கு வந்து கோல்டு வந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா இங்கிலீஷ்காரங்க வருவாங்க. இங்கிலீஷ்காரங்க பார்த்திங்கன்னா 1600 தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா இன் 1639 ஃப்ரான்சிஸ் டி அப்டெண்ட் த செட் ஆஃப் த மெட்ராஸ் ஃப்ரம் த கவர்னர் ஆஃப் சண்டிகிரி. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ குயின் எலிசபெத் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான். அதனால் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும். குயின் எலிசபெத் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இதை ட்ரேட் பண்ணுறதுக்காக. 31 டிசம்பர் 1600 ட்ரேட் இந்தியா. ஸோ இந்த ஃப்ரான்சிஸ் டி அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் 1639. அந்த ஃப்ரான்சிஸ் டி அப்டெண்ட் த செட் ஆஃப் த மெட்ராஸ் இந்த கவர்னர் ஆஃப் த சண்டிகிரி. ஸோ கவர்னர் ஆஃப் சந்திரகிரி வந்து அப்டெண்ட் பண்ணிக்காங்க. இதாங்க அந்த இது. ஸோ இந்த பிரிட்டிஷ் பொசிஷன் இந்த பிரிட்டிஷ் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஈஸ்ட் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா புதுசாக ஒரு செட்டில்மெண்ட் ஒன்று போடுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கூடலூர், அப்புறம் வந்து போர்ட்னோவா. ஸோ கூடலூர், கடலூர், அப்புறம் வந்து போர்ட்னோவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்ட் டேவிட் ஃபோர்ட்டை, கூடலூரில் வந்து ஒரு கோட்டை இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஃபோர்ட்டு சென்ட் டேவிட்னு இருக்கும். அது கட்டினது யாருனாக்கா பிரிட்டிஷ் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டான்ஸ். ஸோ டான்ஸுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. 1611 டென்மார்க்காரங்க அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ட்ரான்கோபார், அப்புறம் நாகப்பட்டினத்தில் இருக்கிற ட்ரான்கோபார் கேப்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதில் மெர்ச்சன்ஸ் எல்லாமே என்னன்னா ப்ராமினெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப எல்லாம் வந்து வீடு படம்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா ஸோ எனக்கு இந்த என்னென்னு கேட்டிங்கனாக்கா மொத்தம் 5 பேர் வருவாங்க. மொத்தம் 5 குரூப் வருவாங்க. என்னென்னு கேட்டிங்கனாக்கா பிடி, பிடி, எஃப்னுங்கிற அர்த்தம். ஸோ பிங்கிறது என்னக்காக போர்ச்சுகீஸு, டிங்கிறது என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து டச்சு. ஸோ டச்சுங்க, நெதர்லாண்ட்காரங்க, அதை ஹோலாண்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா பிரிட்டிஷு, அதுக்கப்புறம் என்னன்னாக்கா டேனிஸுங்கிறது டென்மார்க்காரங்க, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க. இதில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க கேட்டாங்க பிரிட்டிஷ் தான். அதுதான் மையக்கருத்து. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து 1 மார்க் கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1640 சென்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து கட்டுவாங்க. என்னன்னாக்கா மெட்ராஸில் கட்டுவாங்க. இட் வாஸ் மேட் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் இந்த ஈஸ்ட்டு. அப்புறம் 1640 சென்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டுவானுங்க. அப்புறம் 1700 வந்து கல்கட்டாவில் வந்து ஃபோர்ட் வில்லியம் ஒன்று கட்டுவாங்க. அப்புறம் வந்து 1654 அதாவது ஒரு சென்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டி முடித்து ஒரு 14 வருஷம் கழித்து மெட்ராஸ் பிகம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட் ஜார்ஜ் மெட்ராஸ் தான் எல்லாத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸோ இங்கிலீஷில் வந்து இர்ரெகுலர் சப்ளை ஆஃப் மணி, அதுக்கப்புறம் வந்து அரைவல் ஆஃப் ஷிப் ஃப்ரம் த ஹோம் கண்ட்ரி, த லாஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும்னாக்கா இங்கிலீஷ்காரங்களால் வந்து நிறைய அமௌண்ட் வந்து அவங்க பிரிட்டிஷ்காரங்க சரியாக கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் நிறைய ஷிப்ஸ் எல்லாம் அவங்க ஹோம் கண்ட்ரிக்கு வராதனால அவங்களால அந்த போர் வந்து இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மிங் ஆஃப் த ஃப்ரெஞ்சு கம்பெனிங்கிறது 1664 1664 வராங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த ஃப்ரெஞ்சு சீஸ்டு சாந்தோம் நியர் மெட்ராஸ். ஸோ சாந்தம் தான் அவங்களுக்கு ரொம்ப குறிங்க. ஓகேங்களா. இவங்களுக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கிற இடத்த ரொம்ப இது ஆக்குபை பண்ணுவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த பாண்டிச்சேரி, அப்புறம் சந்தர் நகரெல்லாம் அப்படி தானே கோஸ்ட்டு தானேங்க. அதே மாதிரி தாங்க 1624 வந்து ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் அப்டெண்ட் ஸ்மால் வில்லேஜ் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரம் த சுல்தான். ஸோ என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு சின்ன வில்லேஜ் ஒன்று என்ன பண்ணுவாங்கனாக்கா சுல்தான்ட்டு தான் வாங்க, விஜாப்பூர் சுல்தான்ட்டு வாங்குவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிஜாப்பூர் சுல்தான்ட்டு நம்ம அல்பர்க்கி ஒன்று படிச்சிருப்பார். ஸோ பிஜாப்பூரை பார்த்தா அவனுக்கு லூஸாக தெரியுதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1699 இந்த ஃப்ரெஞ்சு என்ன பண்ணுவாங்க லாஸ்ட்டு பாண்டிச்சேரி டு த டச். ஸோ டச்சுக்கிட்ட லாஸ் பண்ணிடுவாங்க. பட் இட் வாஸ் ரிஸ்டோர்ட் வித் ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா டச்சுக்கிட்ட வந்து லாஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டிச்சேரி டச்சுக்கிட்ட லாஸ் பண்ணிவிட்டு திரும்பி சண்டைக்கு போய் திரும்பி வந்து வின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா ரீஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் வாஸ் ரீஸ்டார்ட் பை த ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக். அதுக்கப்புறம் 1701 வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்சு என்னன்னாக்கா பாண்டிச்சேரி வந்து ஆக்கு பண்ணிடுவாங்க. மலபார் கோஸ்ட்டில் இருக்கிற மாயை ஆக்குபேட் பண்ணிடுவாங்க. இன்னும் 1725. அதுக்கப்புறம் காரைக்காலை வந்து 1739 இயர்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. நீங்கள் ஜஸ்ட் டைம் மாதிரி எழுதிங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு காலனியல் ரெவல்ரி அப்படின்னுறாங்க. இந்த பிகினிங் ஆஃப் 18th century இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு 18th centuryயில் வந்து ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது இங்கிலீஷ் வந்து நல்லா பவராக இருந்தாங்க. எங்கன்னாக்கா மெட்ராஸ், கல்கட்டா, பாம்பே. இது வந்து பிசிஎம்னு சொல்லுவாங்க. பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ். இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. பிசிஎம்ங்கிறது ஒரு கேஸ்ட் பேர் தானே. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிஎம் ரொம்ப மிஸ்ஸாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ஃப்ரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி பிடிச்சனால என்ன பண்ணாக்கா 2 பேருக்கும் அந்த ஒரு இடம் வந்து 2 பேருக்கும் வேணும். அதனால் 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. தான் கர்நாடிக் வார்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார்ஸ் எப்போன்னு கேட்டிங்கன்னா 1746 to 1748. ஸோ காசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா 1744 த வார் ஆஃப் த ஆஸ்ட்ரியன் சக்ஸஸஸ் ப்ரோக் அவுட் இன் த யூரோப் பிட்வீன் த ஆஸ்ட்ரியாவுக்கும் பர்ஷியாவுக்கும் நடக்கும். ஓகேங்களா. ஆஸ்ட்ரியாவுக்கும் பர்ஷியாவுக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஞ்சு என்ன பண்ணுவாங்க, பர்ஷியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இந்த இங்கிலீஷ் பை த சைட் ஆஃப் த ஆஸ்ட்ரியா.
அதாவது வந்து ஃப்ரெஞ்சு வந்து ப்ருஷியாக்கும், ஃப்ரெஞ்சு வந்து ப்ருஷியாக்கும், ஆஸ்ட்ரியாவுக்கும் வந்து இங்கிலீஷும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேங்களா? என்னன்னாக்கா ரெண்டு பேருக்குமே ஒரே ஆசை தான். ரெண்டு பேருமே ஒரு இடத்த வந்து ரெண்டு பேரும் ஆக்கப்படணும்னு ரொம்ப ஆசை தான். பட் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம வந்து போக போக பார்க்கலாம். ஸோ டியூப்ளெக்ஸுங்கிறது ஒரு ஃப்ரெஞ்சு கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி வாண்ட் டு டிரைவ் அவே ஃப்ரம் த இங்கிலீஷ் ஃப்ரம் இந்தியா. அதாவது அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, இப்போது ஒரு இடத்த வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ்காரன் நினைப்பான் ஃப்ரெஞ்சை வந்து துரத்திட்டு நம்ம உட்காரணும்னு நினைப்பான். அதே மாதிரி என்ன பண்ணுவான், ஃப்ரெஞ்சுக்காரன் நினைப்பான் பிரிட்டிஷ்காரனை துரத்திட்டு நம்ம உட்காரணும்னு நினைப்பான். அதே மாதிரி தான் டியூப்ளெக்ஸுங்கிறது என்னன்னாக்கா, ஃப்ரெஞ்சு கவர்னர் என்ன சொல்கிறாருனாக்கா, பாண்டிச்சேரியிலேருந்து பிரிட்டிஷ் வந்து துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. புது புக்கில் பிரிட்டிஷ்னு சொல்லுவாங்க, பழைய புக்கில் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் த வார். ஸோ இது எதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டியூப்ளெக்ஸ் மார்ச் டுவர்ட்ஸ் த மெட்ராஸ் வேர் டிஃபீட்டட். அது டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணுனாக்கா, டுவர்ட்ஸ் மார்ச் நோக்கி போவானுங்க. ஆனால் வந்து என்னன்னாக்கா, அவர் டிஃபீட்டட் த இங்கிலீஷ் நேவல் ஃப்ளீட் அண்ட் கேப்சர் மெட்ராஸ். டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணிடுவாங்க, மெட்ராஸ் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவானுங்க. யார்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அன்வருதீன் த நவாப் ஆஃப் கர்நாடிக். ஸோ கர்நாடிக் அன்வருதீன் கிட்ட போய் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, த நவாப் ஆர்டர் டியூப்ளெக்ஸ் டு ரிட்டன் ஃபோர்த் என்ஜாய் டு த பிரிட்டிஷ். அது நவாப் என்ன பண்ணுவாங்கன்னா, டியூப்ளெக்ஸ்கிட்ட சொல்லுவார். அப்போல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பிரிட்டிஷ்காரங்க ஃப்ரெஞ்சுக்காரங்க எல்லாமே வந்து நம்ம இந்தியன் ரூலர்ஸ் கண்ட்ரோலில் இல்லை, கண்ட்ரோல் இல்லைனாலும் நடிச்சிட்டு இருப்பாங்க, நல்லவர்கள் மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட சாம்ராஜ்யம் எல்லாம் பரவுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, அப்போ அந்த நம்மளோட நவாப் சொல்கிறது, நம்மளோட ரூலர் சொல்கிறது, நம்மளோட ராஜாக்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செவி கொடுத்து கேட்பாங்க. அப்போது என்ன பண்ணுவார் நவாப், என்ன சொன்னார்னாக்கா, டியூப்ளெக்ஸை ஃபோன் பண்ணி, எப்பா டியூப்ளெக்ஸ் அந்த இடத்த மெட்ராஸ் அவங்க கொடுத்துருப்பா, செஞ்சாச்சு கோட்டை அவங்க கொடுத்துருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் டியூப்ளெக்ஸ் ஒன்றா ஒபே பண்ண மாட்டான். அப்புறம் அன்வருதீன் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய ஒரு லார்ஜ் ஒரு ஆர்மி அனுப்புவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்கிட்ட, ஃப்ரெஞ்சுக்காரங்கிட்ட, டச்சுக்காரங்கிட்ட, டேனிஷ்காரங்கிட்ட, போர்ச்சுகீஸ்காரங்கிட்டலாம் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் இருக்காது. ஏன்னா அப்போ தான் ஆரம்பம் இல்லையா. அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அன்வருதீன் என்ன பண்ணுவார், பெரிய ஒரு ஆர்மி அனுப்புவார், சென்னைக்கு அனுப்புவார். அப்புறம் பட் அந்த நவாப் ஃபோர்ஸ் வேர் டிஃபீட்டட் த ஃப்ரெஞ்ச். ஆனால் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெஞ்சுக்காரங்க அந்த சாந்தம் கிட்ட வந்து அடையார்கிட்ட வந்து அந்த அன்வருதீன் அனுப்பின ஆளுங்களை எல்லாத்தையுமே அடித்து போட்டுருவார். அப்புறம் 1746 த ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸஸ் பிளண்டர்டு மெட்ராஸ். ஃப்ரெஞ்சு ஃபோர்ஸஸ் ஃபுல் போர் ஆயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெஞ்சு கேப்சர் ஃபோர்ஸ். அப்புறம் என்னடா நம்ம வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை பிடிச்சிடும். அதே மாதிரி கடலூர் இருக்கிற டேவிட் கோட்டையும் பிடிச்சிடலாம். ஸோ சி ஃபார் கடலூர், டி ஃபார் டேவிட். ஆனால் என்ன பண்ணாக்கா, த மேஜர் லாரன்ஸ் த பிரிட்டிஷ் ஜென்ரல் டிஃபெண்டட் இட் டு த ஃப்ரெஞ்சு ஃபீல்ட். ஆனால் என்னன்னாக்கா, இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா, பிரிட்டிஷ்காரை வந்து ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, அந்த சென்ட் ஜார்ஜ் கோட்டை பிடிக்கணும்னு சொல்லி ஃப்ரெஞ்சுக்காரோட காசு, இங்கிலீஷ்காரோட காசு. ஆனால் இங்கிலீஷ்காரை வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்வருதன்ட்ட போய், இந்த மாதிரி பாருங்கள், எனக்கு வந்து அந்த கோட்டை வேணும், ஆனால் வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் பிடிக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றான், நான் வந்து இருந்தேன் அப்படின்னாக்கா நாங்கள் உங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்வருதனுக்கு ரொம்ப ஆசை காட்டி மோசம் பண்ணி நிறைய பண்ணிருப்பான். ஸோ அன்வருதன் பிரிட்டிஷ்காரன் சொல்கிறது கேட்டுட்டு அவன் ஒரு படையை அனுப்புவான். ஆனால் அந்த படையை வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் அடித்து துரத்திடுவாங்க. அதுவே பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவாங்க, ஒத்தையெல்லாம் நான் அடிக்கிறேன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரனை போய் ஃப்ரெஞ்சுக்காரனை துரத்திட்டு உட்காந்துக்குவான். ஸோ ரிசல்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு கர்நாடிக் ஒர்க் என்பது ட்ரீட்டி ஆஃப் த ஐலாலா செப்பேலி. ஸோ ஐலாலா செப்பேலி அப்படின்னு சொல்லி செப்பேலிங்கிறது கொஞ்சம் செருப்பால் அடிச்சிட்டாங்க அவங்க மாதிரி. ஸோ இப்போது நம்ம சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னடா நம்ம வந்து நான் அவுட் ஆகிட்டேன்னா என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குனாங்கிறோம். ஸோ அந்த மாதிரி செப்பேலி அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க. இன் 1748 செட்டில்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் பிட்வீன் த இங்கிலீஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் கர்நாடிக் கோஸ்ட். உன் கொட்டை தானே, நான் வரமாட்டேன், என் கொட்டை தானே, நீ வராது அப்படிங்கிற மாதிரி. இந்த ட்ரீட்டிங்கிறது எப்போ போடுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ ரெண்டு பேரும் சண்டை நடக்கும்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் சண்டை நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ ஒருத்தர் வந்து அவுட் ஆக போகிறாரு. அதாவது அவுட் ஆக போகிறாருன்னா டிஃபீட் ஆகும்போது ட்ரீட்டி போட்டுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பட்டயம் போட்டுக்குவாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா, செகண்ட் கர்நாடிக் வார் இன்னும் வார் வந்து கண்டினியூ ஆகுது. என்னன்னாக்கா, ஏன்னா என்ன தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாலும் ட்ரீட்டி போட்டுக்கிட்டாலும் நிசாமுதீன் தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து நம்மளே அடிச்சு போட்டோம் அப்படிங்கிறது நிசாமுக்கு உதவே பிரச்சனை ஆயிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நிசாம் ஆஃப் ஹைதராபாத் என்ன பண்ணுவாருனாக்கா, 1748 இறந்துருவார். ஹைதராபாத் நிசாம் வந்து இறந்துருவார். அதுக்கப்புறம் அவரோட சன் வந்து என்னன்னாக்கா, நாசிர் ஜங் என்னன்னாக்கா பிகம் த நிசாம். நாசிர் ஜங் என் ஃபார் என். ஸோ என் நிசாம் என்ன நசீர் வந்துடுவார். அப்புறம் முசாஃபர் ஜங் இஸ் எ நெஃப்யூ அப்போஸ்ட் ஹிம். அவரோட நெஃப்யூ அப்படிங்கிற அவரோட முசாஃபரோட நெஃப்யூவே வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அது வந்து நெஃப்யூ அப்போஸ் பண்ணுவாங்க. அன்வருதீன் த நவாப் ஆஃப் ஆர்காட் அப்போஸ்ட் இஸ் அங்கிள். அன்வருதன் இருக்காருங்களா. ஸோ அன்வருதன் இந்த நவாப் ஆஃப் ஆர்காட் அன்வருதன் என்னன்னாக்கா, அவரோட அங்கிளை வந்து என்ன சந்தா சாஹிபை வந்து அப்போஸ் பண்ணுவார். ஸோ முசாஃபர் ஜங்கும் சந்தா சாஹிபும் ஜாயின்ட் டுகெதர் ஆயிடுவாங்க. ஸோ ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, அந்த நிசாம் ஆஃப் ஹைதராபாத் வந்து இறந்துருவாருங்க. அவர் இறந்த பிறகு அவரோட பையன், அதாவது நிசாமோட பையன், இப்போ இறந்த பிறகு ராஜா போயிட்டாருன்னா அவரோட பையன் தான் அடுத்தது. ஓகேங்களா. இறந்த பிறகு நசீர் ஜுங் அப்படிங்கிறவங்க வந்து நிசாம் ஆயிடுவான். நசீர் ஜங் வந்து நிசாம் ஆயிடுவான். ஸோ முசாஃபர் ஜங் அப்படிங்கிறவங்க வந்து யார் அப்படின்னாக்கா, அவரோட நெஃப்யூ.
ஸோ முசாஃபர் ஜங் ஹிஸ் நெஃப்யூ அப்போஸ்டு ஹிம். இஃப் நெஃப்யூ அப்போஸ்டு ஹிம்னா ஒருவேளை அவர் வரலாம்னு நினச்சிருப்பாரு, அதனால் வர முடியாமல் போச்சு. அதனால் வந்து முசாஃபர் வந்து அந்த நிசாம் புதுசாக வந்த அந்த நசீரை வந்து அப்போஸ் பண்ணுறாரு. அப்புறம் அன்வருதீன், இந்த நவாப் ஆஃப் ஆர்காட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த படம் அனுப்பிச்சு அந்த ஃப்ரெஞ்சுக்காரனை முடிக்க சொன்னாங்க. ஆனால் கடைசியில் அவரே முடிஞ்சிருவார் இல்லையா. ஸோ அதுதான் அந்த அன்வருதீன் என்ன பண்ணுவார்னாக்கா, நவாப் ஆஃப் ஆர்காட் அப்போஸ் திஸ் அங்கிள், அதாவது அவரோட அங்கிள் வந்து சந்தா சாஹிப்பை வந்து அப்போஸ் பண்ணுவார். ஸோ சந்தா சாஹிப்பை வந்து என்ன பண்ணுவார்னாக்கா அப்போஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் முசாஃபர் எப்படி பார்த்தாலும் அவங்க அந்த அன்வருதன் அப்படிங்கிறவங்க அந்த நிசாமோட அப்பாவை வந்து இது பண்ணுறாரு, அப்போஸ் பண்ணுறாரு. இந்த முசாஃபர் அப்படிங்கிறவன் அவனை வந்து அப்போஸ் பண்ணுறாரு. 2 பேருக்கு ஒரே எதிரி தாண்டா அப்படின்னு சொல்லி 2 எதிரியும் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் முசாஃபர் ஜங்கும் சந்தா சாஹிப்பும் சேர்ந்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ முசாஃபர் ஜங் அண்ட் சந்தா சாஹிப் ஜாயின் டுகெதர். அதுக்கப்புறம் முசாஃபரும் சந்தா சாஹிப் எம்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சாட் த ஹெல்ப் ஆஃப் த ஃப்ரெஞ்ச். நான் கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, ஸோ தப்பான கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை பற்றி கரெக்டாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் ஆஃப் த்ரோன் ஆஃப் ஹைதராபாத் அண்ட் யாரெல்லாம் சேர்ந்துக்கிறாங்க, யாரெல்லாம் வந்து அப்படிங்கிறதே பார்க்கணும். ஸோ முசாஃபரும் சந்தா சாஹிரும் சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் வந்து யார் அப்போஸ் பண்ணுறாங்கனாக்கா, முசாஃபர் வந்து இந்த நிசாம் புதுசாக வந்த நிசாம் இருக்கார் இல்லைங்களா, நசீர் இருக்காருல்ல, அவர் அப்போஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆஃப் த வார். இந்த கோர்ஸ் என்ன சார் கோர்ஸ் ஆஃப் த வார்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஆர்மி ஜாயின்ட் த ஆர்மி ஆஃப் சந்தா சாஹிப். த ஃப்ரெஞ்ச் ஆர்மி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா சந்தா சாஹிப் கூட சேர்ந்துக்குவாங்க. சந்தா சாஹிப் கூடயும் முசாஃபர் ஜங் கூட சேர்ந்துக்குவாங்க, ஆர்காட்டில் சேர்ந்துக்குவாங்க. ஓகேங்களா. 1749 அன்வருதீன் என்ன பண்ணுவாருக்கு டிஃபீட் ஆயிடுவார் அண்ட் கில்ட் இந்த வார். ஸோ அன்வருதீனை ஃபஸ்ட்டே ஃப்ரெஞ்சுக்காரங்க முடிச்சிட்டாங்க. இப்போ ஃப்ரெஞ்சுக்காரங்க திரும்பி யாரோட சேர்ந்துட்டாங்க, எம்சியோட சேர்ந்துட்டாங்க. எம்சிங்கிறது நாங்கள் முசாஃபர் சந்தா சாஹிப் சேர்ந்து இப்போ சந்தா சாஹிப்ங்கிறது பிகம் த நவாப் ஆஃப் கர்நாடிக் ஆயிடுறாரு. ஆக்சுவலாக அப்போ இருக்கிற ஃப்ரெஞ்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீ வந்து இந்த ஆட்சி எனக்கு பிடிச்சி கொடுத்தனா நீ அந்த ஆட்சிக்கு நீ தான் நவாப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கொண்டுருப்பாங்க. அது சைரா படத்தில் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கௌதமி புத்திரா அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும், அந்த படம் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம லெசனுக்கு வரோம். ஹி ரிவார்டட் த டீப்ளக்ஸ் பை கிவிங் த வில்லேஜஸ் ஆஃப் வண்டலூர், அப்புறம் வந்து வெளியனூர், பாகூர் நேர், பாண்டிச்சேரி. அப்புறம் என்ன பண்ணுற மாதிரி இவர் வந்து ஒரு டீப்ளக்ஸ் வந்து கொஞ்சம் அவார்டெலாம் கொடுப்பாருனாக்கா, வண்டலூர் சரி வாலடோவர். ஸோ வாலடை விடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வில்லன் இருந்தாலும் வில்லனுக்கு கொடுத்துடலாம். ஸோ வால் தான் வாழ்ந்துட்டு போட்டோம்ப்பா வில்லி. ஸோ பாகூர் நியர் பாண்டிச்சேரி தான் கொடுப்பாங்க. அப்புறம் அன்வருதீனோட சன் முகமது அலி என்னன்னாக்கா திருச்சிராப்பள்ளி எஸ்கேப் ஆயிடுவார். அப்புறம் டுக் ரிஃப்யூஜ் இந்த ஃபோர்ட் ஆஃப் திருச்சிராப்பள்ளி போட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா It was besieged by Chanda Sahib. Muhammad Ali sought the help of the English to sort him and attack Arcot. அதுக்கப்புறம் பண்ணோன்னாக்கா முகமது அலி இருக்கார் இல்லைங்களா. ஸோ முகமது அலி என்ன பண்ணாக்கா இங்கிலீஷோட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு அந்த ஆர்காட்டை வந்து அட்டாக் பண்ணுவேன். அந்த ஆர்காட்டில் இருக்கிற அந்த நவாப் தானே வந்து ஆர்காட்டில் இருக்கிற நவாப்பும் மற்றும் அந்த சந்தா சாஹிப் சேர்ந்து தானே வந்து கொண்டாங்க, அவரோட அப்பாவை கொண்டாங்க. அப்படிங்கிறனால இவர் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிடுது. அதுக்கப்புறம் ராபர்ட் கிளேம்ங்கிறது ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து இங்கிலீஷ் அட்டாக்டு ஆர்காட். அப்புறம் இங்கிலீஷ் என்ன பண்ணுவாங்கனாக்கா இங்கிலீஷ்காரங்கிட்ட ஹெல்ப் கேட்பார் முகமது அலி அப்படின்னு கேட்பார். முகமது அலிங்கிறது யார் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அன்வருதீன் அன்வருதீன் அவரோட அப்பாவை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ யார் கொண்டாங்கனாங்க, முசாஃபரும் அப்புறம் வந்து சந்தா சாஹிப் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களை சேர்ந்து கொண்டுட்டாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவார்னாக்கா, அவர் போய் இங்கிலீஷ்கார்ட்ட ஹெல்ப் கேட்பார். அப்புறம் ராபர்ட் கிளேம்ங்கிறது அவங்க ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து இங்கிலீஷ் அட்டாக்டட் ஆர்காட். சந்தா சாஹிப் சென்ட் அன் ஆர்மி டு த திருச்சிராப்பள்ளி டு கேப்சர் ஆர்காட். அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா சார் முடிச்சிட்டாங்க. அவங்க அப்பா முடிச்சாச்சு, அவங்க அப்பா தான் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் இதுக்கு நம்ம சும்மா இருக்கணும், அந்த கோட்டையை கைப்பற்றலான்னு சொல்லி திருச்சிராப்பள்ளிக்கு ஆள் அனுப்புவாங்க. ஓகேங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ராபர்ட் கிளைவ் வித் மேஜர் லாரன்ஸ் மாஸ் திருச்சிராப்பள்ளி டிஃபீட்டட் சந்தா. அதுக்கப்புறம் தாங்க ஹீரோ ஜெயிக்கிற சந்தா சாஹிப் என்ன பண்ணுவாருனாக்கா, நம்ம முகமது அலி தான் அன்வருதீன் இருக்கார் இல்லைங்களா, அன்வருதீன் தான் கொண்டாங்க. அன்வருதீனோட பையன் இந்த முகமது அலி என்ன பண்ணுவாருனாக்கா, அந்த இங்கிலீஷ்காரங்கிட்ட போய் நம்ம வந்து சந்தா சாஹிப் கொன்னே ஆகணும்னு சொல்லி முடிவு எடுப்பார். அப்புறம் வந்து இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இவர் கூட முகமது அலியோட சேர்ந்துக்குவாங்க. முகமது அலியோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, சந்தா சாஹிப் வந்து திருச்சிராப்பள்ளிக்கு படையெடுத்துட்டு வந்துட்டு இருப்பார் கேப்சர் பண்ணுறதுக்காக. அதான் நம்ம அன்வருதீனை வந்து கொண்டோமே, நம்ம வந்து கேப்சர் பண்ண வரும்போது இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா டிஃபீட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஃப்ரெஞ்சோட டிஃபீட் எடுத்து ஆரணியில் வந்து டிஃபீட் ஆகிடும். அப்புறம் காவேரி பக்கத்தில் டிஃபீட் ஆகிறாங்க. அப்புறம் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அது இங்கிலீஷ் எம்பது சக்ஸஸ்ஃபுல் இந்த வார் விச் என்னோட த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஜெயிப்பாங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஜெயிப்பாங்க. பார்த்தீங்களா, ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி in 1755. முகமது அலி டிக்ளேர்ட் அஸ் த நவாப் ஆஃப் ஆர்காட். அதுக்கப்புறம் முகமது அலி என்ன பண்ணுவாங்க, நவாப் ஆஃப் ஆர்காட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு யாரை வந்து நவாப் ஆஃப் ஆர்காட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச நல்லா ஃபுல்லாக கிளியராக சொல்லிட்டுருக்கேன். என்ன ஒரு பிரச்சனைனா, எந்த அளவுக்கு நான் வந்து ஃபாஸ்ட்டாக சொன்னாலுமே இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால்
டைம் தாங்க ஆகிட்டுருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கர்நாடிக் வாரில் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். அந்த செட்டில்மெண்ட் பிட்வீன் த இங்கிலீஷ் அண்ட் த ஃப்ரெஞ்ச் லெஃப்ட் அண்ட் இங்கிலீஷ் காட் பேக் மெட்ராஸ். ஃபஸ்ட்லேயே வந்து என்னன்னாக்கா ஃப்ரெஞ்சு லெஃப்ட் ஆயிடுவாங்க. ஏன்னாக்கா தான் ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் கம்பெனி என்ற செப்பலே வந்துடும். அந்த செட்டில்மெண்ட் ரீச் பிட்வீன் இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ்க்கும் ஃப்ரெஞ்சுக்கும் வந்து ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் தான் ஜெயிப்பாங்க, செகண்ட் இங்கிலீஷ்கார தான் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து செப்பலே, செகண்ட் என்ன கேட்டிங்கனாக்கா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட் தேர்டு கர்நாடிக் வார் நடக்கும். தேர்டு கர்நாடிக் வார்ங்கிறது 1758 to 63. காசஸ் என்னன்னாக்கா அந்த 7 years வார்ஸ் இன் யூரோப் வாஸ் இமீடியட் காஸ் ஃபார் த தேர்டு கர்நாடிக் வார். 7 வருஷம் வார் நடந்திருக்கு இல்லைங்களா. ஸோ 7 வருஷம் நடந்துட்டு இருக்குது. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்போ வருது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் 46 to 48, ஒரு 2 வருஷம் கேப்பு. 46 to 48. அதுக்கப்புறம் நான் அடுத்த வருஷம் தான் வரும். ஸோ 49. ஸோ 49, 50, 51, 52, 53, 54. ஃபஸ்ட்டு வந்து 2ங்க, +2ங்க, அதுக்கப்புறம் +6ங்க. ஸோ +2, அப்புறம் வந்து +6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 59, 60, 61, 62, 63. ஸோ +2, +6, +5. ஸோ 265. ஸோ 265 ஞாபகம் வச்சுக்கோங்களா. இது ஞாபகம் வச்சாலே போதும், நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 3வது கர்நாடிக் வார்னு பார்த்தீங்கன்னாக்கா 7 வருஷம் கழிச்சு திரும்பி வந்து பிரச்சனை நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா த கோர்ஸ் ஆஃப் த வார் கவுண்டி லலி வாஸ் த ஃப்ரெஞ்ச் கவர்னர். திரும்பி ஃப்ரெஞ்சுக்கார வரான். அந்த ஃப்ரெஞ்சுக்காரன் வந்து எப்படி தெரிஞ்சிருச்சு நம்ம அவுட் ஆகுறோன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் நிறைய பேர் கூட்டு வரேன். ஏன்னா எப்போவுமே தோக்கிறவன் தான் நிறைய பேர் கூட்டு வந்து நின்றுருப்பான் இல்லையா. அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்சுக்காரன் சும்மா எல்லாத்தையும் கூட்டு கொண்டு இருக்கான். கேப்சர்டு ஃபோர்ட் செஞ்சாவிடு. ஸோ கடலூர் கோட்டை வந்து என்ன பண்ணாருனாக்கா இது பண்ணிடுவான். அனெக்ஸ் ஆஃப் த சென்னை. ஸோ ஹி அட்டாக் த ரோல் ஆஃப் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் ரோலரை வந்து அட்டாக் பண்ணி உட்காந்துக்குவான். ஹி கால்டு பிஸி ஃப்ரம் ஹைதராபாத் அட்டாக் சென்னை. ஹி கால்டு புசி சொல்லுவாங்க. ஸோ புசி ஃப்ரம் ஹைதராபாத் டு அட்டாக் சென்னை. ஸோ வந்து ஹைதராபாத்லேருந்து புசியை வந்து கூப்பிடுவாங்க. ஆனால் ஹைதராபாத் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டான் இல்லைங்களா. ஃபஸ்ட் எல்லாமே மெட்ராஸ் ப்ரொவின்ஸ் தானே இருந்துச்சு. ஸோ சென்னை அட்டாக் பண்ணுறதுக்கு கூப்பிடுவான். அப்புறம் என்னன்னாக்கா ராபர்ட் கிளைவ் சென்ட் ஜென்ரல் சர் ஐரி கோட் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த ஃப்ரெஞ்ச். ஸோ என்ன பண்ணுறாக்கா நம்ம இங்கிலீஷ்கார என்ன பண்ணுறாக்கா சர் ஐரி கோட் அப்படிங்கிற ஒரு என்ன ஃப்ரெஞ்சை வந்து தாக்கணும், ஏன்னா இல்லைனாக்கா அவன் வந்து சென்னையை கைப்பற்றிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வார் டுக் பிளேஸ். திரும்பி வந்து ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் பிரச்சனை நடக்கும். வாண்டிவாஸில் பிரச்சனை நடக்கும். வேறு கவுண்டி டலி வாஸ் டிஃபீட்டட் பை சர் எரிகோட்டி வாஸ் ஹானர் வித் த டைட்டில் ஆஃப் ஹீரோ ஆஃப் வாண்டிவாஸ். ஸோ ஹீரோ ஆஃப் வாண்டிவாஸ் யாருன்னு கேட்டிங்கனாக்கா the British Vandivas were court was defeated by Sir Ama. The British at Vandivas were County Lally was defeated by Sir. So Sir I கோட்டிங்கிறத வந்து ஹார்டர் ஆஃப் த டைட்டில் ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. யாருனாக்கா ஹீரோ ஆஃப் வேண்டிவாஸுங்கிறது சர் ஐ கோட்டி. ஸோ கூட்டி வேண்டிவாஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ன ஆகுனாக்கா 1763 த 7 year war ended with the Treaty of பாரிஸில் முடிஞ்சிடும். ஸோ என்னங்க ஃபஸ்ட் வந்து செப்பேலியில் முடியுங்க, நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரியில் முடியுங்க, நெக்ஸ்ட்டு பாரிஸில் முடிஞ்சிடும். அதுவும் பாண்டிச்சேரி கரைக்கால் கிவன் த ஃப்ரெஞ்ச் அந்த கண்டிஷன் that if you are not ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு ஸ்ட்ரகிள் கேம் டு தெண்டு. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கனாக்கா 7 year war எல்லாமே ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த பாண்டிச்சேரியும் காரைக்கால் என்னன்னாக்கா கிவன் டு த ஃப்ரெஞ்சு கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் காசஸ் ஃபார் த சக்ஸஸ் இங்கிலீஷ்காரங்க ஏன் சக்ஸஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லேக் ஆஃப் கோஆப்ரேஷன் அவங்க தான் ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர்ஸ். ஏன்னா ஃப்ரெஞ்ச் ஆஃபீஸர்ஸ்க்கு அவங்களுக்கே உள்ள கோஆப்ரேஷன் கிடையாது. அதை வச்சு இவங்க ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்காரங்க எப்பவுமே யூனிட்டடாக இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஜெயிக்கிறதுக்கான காரணம் அதுதான். அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரமே ரொம்ப லக்கி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களோட ஜென்ரல்ஸ்னால் லாரன்ஸு, கிளைவ், அரிகோட். ஃபஸ்ட்டு லாரன்ஸு, LCE. ஸோ ஃபஸ்ட்டு லாரன்ஸ் போகிறாங்க. அப்புறம் யாரும் பார்த்தீங்கன்னா கிளைவ் போகிறாங்க, ராபர்ட் கிளைவ் போகிறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஐரிகோட் போகிறாங்க. ஐரிகோட் தான் வெண்டிவாஸோட ஹீரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் வேர் நாட் சக்ஸஸ்ஃபுல் இன் யூரோப். ஸோ தி வேர் அனேபிள் டு கம்ப்ளீட் பிரிட்டிஷ். அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல் முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் நேவல் போகிறதுனாக்கா ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். ஃப்ரெஞ்சோட பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். ஆனால் அதனால தான் ஸோ தி வார் அனேபிள் டு அதனால ஃப்ரெஞ்சுக்காரங்களால் என்ன பண்ண முடியாதுங்க. அவங்களால வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களால் வந்து பிரிட்டிஷ்காரங்க ஈக்குவல் பண்ண முடியாதுங்க. ஏற்கனவே 28 நிமிஷம் ஆச்சு, சீக்கிரம் முடிச்சிடலாம். திஸ் ரிசல்ட் இந்த டிஃபீட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச். த இங்கிலீஷ் இந்த கம்பெனி வாஸ் ப்ரைவேட் கம்பெனி, பட் ஃப்ரெஞ்சுக்கு இந்த கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி EICங்கிறது என்னன்னாக்கா ஒரு ப்ரைவேட் கம்பெனி இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கும். ஆனால் ஃப்ரெஞ்ச் கம்பெனிங்கிறது என்னன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் சப்போர்ட்டுங்க. ஓகேங்க. ஸோ பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டுங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே வந்து முடிச்சிட்டேன் நான். ஓகேங்களா, எல்லாமே உங்களுக்கு வந்து முடிச்சாச்சு. ஸோ ராபர்ட் கிளைவ்ங்கிறது ஃபஸ்ட் இயரோட வந்து 1743. ஸோ 1743 as a சிவில். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நன்றி. நம்ம நெக்ஸ்ட் இவெண்ட்டில் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி தினமும் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். நன்றி.